ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்டே பொரியும் முட்டையும் தான். இதை பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைனா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். பொரியும் முட்டையும் வீட்டில் இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் உடனடியாக செஞ்சு சாப்பிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்காக இப்போ இதில் 2 கப் அளவுக்கு பொரி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதில் இந்த பொரியை போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் அந்த தண்ணியில் அந்த பொரியை கொஞ்சம் அமுக்கி விட்டுட்டு அது நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டி வெளில எடுத்துருங்க. இந்த மாதிரி இந்த பொரியை தண்ணியில் போட்டு சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா செய்யும் போது இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ எல்லா பொரியையுமே தண்ணிலேருந்து எடுத்தாச்சு, ரொம்ப சாஃப்டா இருக்குது. அடுத்தது ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை கீரை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதில் பச்சை ஸ்மெல்லாம் போறது வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இது கூடுதலாவோ இல்லை குறைவாவோ சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான நல்லா உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போறது வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா முட்டை சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முட்டை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 2 முட்டை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கலந்து விட்டு இந்த முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கக்கூடிய பொரி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொரி எல்லாத்துக்கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணாலே போதும். ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த பொரி கூட கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட் ஆகி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்காது. இந்த மாதிரி பொரி எல்லாத்துக்கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான், ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான். எப்பவுமே ஒரே மாதிரியே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரியும் டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். முட்டையும் பொரியும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கண்டிப்பா இனி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிரிஷ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.